ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. 12 ராசி நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 26 பங்குனி 12ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நட்சத்திரத்துக்கு யோக பலன்கள். யாருக்கு யோகம் அடிக்க போகுது? ராஜயோகம் அடிக்குது. கோடீஸ்வர யோகம். கோடீஸ்வர யோகம் எல்லாருக்கும் கிடைக்காது, யாரோ ஒருத்தர் கிடைக்கும். சரியா? 27 நட்சத்திரத்தில் யாருக்கு அந்த யோகம் அடிக்க போகுது? அதுபோல் 12 ராசிக்கும் சாதக பாதகங்கள், அதிர்ஷ்ட நம்பர், அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட தேவதை எல்லாத்தையும் சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். தினசரி இந்த வீடியோ போடப்படுகிறது. பூதி ஜோதிடத்திலிருந்து நிறைய நேரில் பார்க்குறாங்க, கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க. உங்களுக்கு எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதிர்ஷ்ட நம்பர் அப்படிங்கிறது நியூமராலஜி படி சொல்கிறோம், எண் கணிதத்தின்படி. சரியா? அது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அதுக்கு உண்டான அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சரியா நேர்களே? இது கோச்சார பலன்கள் தான், நட்சத்திரத்துக்கு சொல்லுகின்ற பலன்கள். நட்சத்திரங்க தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம், ஆணிவேர். அதனால் நட்சத்திரத்தை வச்சு பலன்களை சொல்கிறேன். இப்போ மார்ச் 26ஆம் தேதி பஞ்சாங்கம் எப்படி இருக்குது அதை சொல்லணும். பஞ்சாங்கம் தான் ரொம்ப முக்கியம். பஞ்சாங்கத்தை டெய்லி நீங்கள் பார்க்கணும். சரியா? பஞ்சாங்கத்தில் உள்ளதை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு ஒரு யோகம் கிடைக்கும். அதனால் பஞ்சாங்கம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா மார்ச் 26ஆம் தேதி விஸ்வாசுவ வருடம் பங்குனி 12ஆம் தேதி வியாழக்கிழமை, மார்ச் 26. திதி அஷ்டமி திதி. சரியா? அஷ்டமி திதி. அதுக்கடுத்து நட்சத்திரம் திருவாதிரை. யோகம் சோபனம். கரணம் பவம். இதுதான் உங்களுக்கு அன்றைக்குள்ள பஞ்சாங்கம். நாள், கிழமை, நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் இது எல்லாம் தெரியணும். சரியா நேர்களே? அஷ்டமி திதி மதியம் வரைக்கும் இருக்குது, 2:36 வரைக்கும். அதுக்கு பின்னாடி நவமி வந்துடும், ராமநவமி. ராமநவமி உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் வந்துடும். சரியா? அதனால் ராமபுராணம் நீங்கள் நாளைக்கு சாயந்தரம் போய் வழிபாடு பண்ணலாம். ராமர் கோயிலுக்கு சாயந்தரம் போகலாம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு பண்ணலாம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம். சரியா நேர்களே? அதனால் நாளைக்கு ராமருடைய நாமத்தை சொல்வதுக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. ராமருடைய அனுக்கிரகம் கிடைக்கட்டும். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, அந்த கோசல ராமன், தசரத ராமன், கையே ராமன், சீதாராமன், ஜானகி ராமன், அனந்தராமன், சுந்தராமன், ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட அனுக்கிரகம் அனைத்து நட்சத்திர நேயர்களுக்கும் 12 ராசி நேயர்களுக்கும் கிடைக்கட்டும். ஓகே நேயர்களே, இப்போ மார்ச் 26ஆம் தேதி யோகமுள்ள நட்சத்திரங்கள், ராஜயோகமுள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 12 நட்சத்திரம் வருது. அந்த 12 நட்சத்திரத்தில் வருஷப்படுத்துகிறேன், பொறுமையாக பாருங்கள். அசுபதி, மகம், மூலம், மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம், பூசம், மனுஷம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த 12 நட்சத்திரத்துக்கும் ராஜயோகம் இருக்கும். இவங்களுக்கு பண வரவு இருக்கும், பொருளாதார வசதி நல்லாயிருக்கும். இவங்க செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி பண வரவு இருக்கும். இவங்க சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சுருந்தாங்கன்னா 1000 கணக்கில் கிடைக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஒரு மால் வச்சுருந்தாங்கன்னா லட்சக்கணக்கில் கிடைக்கும். ஒரு ப்ரொடியூசரு, ஒரு மில் ஓனரு, ஃபேக்ட்ரி ஓனர் இருந்தாங்கன்னா கோடி கணக்கில் கிடைக்கும். சரியா? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். சரியா? அந்த உழைப்பு ஒரு பலனை கொடுக்கும். ரொம்ப நாளாக வர வேண்டிய பணம் வரும், நிலுவை பணம் வரும். திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கும், கான்ட்ராக்ட் புக் ஆகும். சரியா? இப்படி ஏதோ ஒரு நல்ல ஒரு செய்தி, மனதுக்கு இதமான செய்தி கிடைக்கும். சரியா? அதிர்ஷ்டங்கிறது இப்படி தான் அதிர்ஷ்டம் இருக்கும். எனக்கு டக்குன்னு அடிக்கணும், ஒரே நாள் நைட்டில் பெரிய குபேரன் ஆகணும்னா அது எல்லாருக்கும் முடியாது. ஏதாவது ஒரு சிலருக்கு தான் முடியும், லட்சத்தில் ஒருத்தனுக்கு தான் முடியும். அது அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். சரியா? பொது வெளியில் சொல்ல முடியாது. நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், யாரும் ஏமாந்து போகாதீங்க. தேவையில்லாமல் கண்டதெல்லாம் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. உங்களுக்கு பெருசாக அதிர்ஷ்டம் எது நடக்கணும்னா உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் அமைப்பு இருக்கணும். பிறக்கும்போதே ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் தான் கோச்சாரத்தில் அந்த சம்பவம் நடக்கும். நிறைய பேருக்கு டக்குன்னு அடிக்கணும், பம்பர் அடிக்கணும், சீட்டில் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அடிக்க முடியும். இல்லைனா 1000 2000 அப்படி தான் அடிக்கும். சரி, ஏதோ கிடைக்கும். அது நம்ம உழைச்சாலே கிடைக்குமே. யாரோ ஒருத்தர் நமக்கு ஊக்கத்தொகை கொடுப்பாரு, இன்சென்டிவ் கொடுப்பாரு, ஒரு கமிஷன் கிடைக்கும். இன்றைக்கி சாதாரண 1000 2000ங்கிறதே சர்வசாதாரணமாக போச்சு. அரசாங்கத்திலேருந்தே தீபாவளிக்கு பொங்கலுக்கு 3000 கொடுக்குறாங்க. கடந்த பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தாங்க. அரசாங்கத்திலேருந்தே ரேஷன் கடை மூலமாக 3000 ரூபா கொடுக்குறாங்க. இதெல்லாம் உண்மை, கண்கூடான உண்மை. ஸோ அதெல்லாம் இந்த 1000 2000ங்கிறதெல்லாம் இன்றைக்கி பெரிய விஷயமே கிடையாது. அதனால் இந்த வீடியோ வேலை எல்லா நேயர்களும் கேட்டுக்கிறேன், யாரும் தயவு செய்து அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு ஏமாற்ற போகாதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது எப்படி கிடைக்கணும்னா, நீங்கள் எந்த விஷயத்தில் எந்த காரியத்தில் இருக்கிறீங்களோ அந்த காரியத்தின் மூலியமாக தான் கிடைக்கும். அதுதான் நீடித்து பலனை தரும், நிலையான பலனை தரும். அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, உண்டான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அதுக்கு உண்டான சில காரியங்களை பண்ணணும், வழிபாடு பரிகாரத்தை பண்ணணும். அந்த நினைப்பில் இருந்தோம்னா அந்த காரியம் நமக்கு சக்ஸஸாக முடியும். இதுதாங்க பலன்கள். சரியா? இப்படி தான் பலன்கள் நிற்க வழிய மந்திரத்தெல்லாம் மாங்காய் முளைக்காது. சரியா? நல்லா திருப்பி சொல்கிறேன். ரைட்டு. அடுத்து இந்த 12 நட்சத்திரங்களை மறுபடியும் சொல்கிறேன். மார்ச் 26ஆம் தேதி ராஜயோகம் உள்ள நட்சத்திரங்கள்: அசுபதி, மகம், மூலம், மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம்,
பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி இவங்களுக்கு பணம் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு, இந்த 12 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எதன் மூலிமா சக்ஸஸ் ஆகும் அதை மொதல் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து மற்ற நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன், பொறுமையாக நில்லுங்க உங்கள் நட்சத்திரம் வர வரைக்கும். அதுக்கடுத்து ராசி பலனத்தையும் சொல்கிறேன், பொறுமையாக இருந்தீங்கன்னா நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அசுபதி மகம் மூலம் இவங்களுக்கு வந்து பெண்களால் ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா, ஆடம்பர விஷயத்தில் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், அந்த சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். திருமண மகால், சரியா, அப்புறம் ஃபங்க்ஷன், சமையல், போர்டிங் அண்டு லாட்ஜிங், திரைப்படம், சின்னத்திரை, கலை, இதில் நல்ல ஒரு வருமானம் இருக்கும், நல்ல லாபம் இருக்கும். அதில் வந்து யோகம் இருக்கும், பணம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வரும். திரைப்படம், சின்னத்திரை, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், கேளிக்கை, பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், மகளிர் சோதனை குழு, கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, துணி சப்பளை பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, கண்கவர் பொருள் வச்சுருக்கிறவங்க, பெரிய மால் வச்சுருக்கிறவங்க, சரியா, இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக இருக்கும். அடுத்து வந்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் பேங்கர்ஸுக்கு நல்லாயிருக்கும். பேங்க் வேலை பார்க்குறவங்க, பேங்கர்ஸில் இருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, அடமானம் கொடுத்து வாங்குறவங்க, சரியா, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அறம் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பேங்கர்ஸ், அது மாதிரி கவர்மெண்ட்டில் அரசு சம்மந்தப்பட்ட வேலை இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் வாய்ப்புள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. நிர்வாக திறமையில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி நல்லாயிருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்க நல்லாயிருக்கும். காய்கறி கடை, மார்க்கெட், ஜூஸ் சென்டர், பழக்கடை, பழ மண்டி, பழ கமிஷன், பெரிய பெரிய உணவு உற்பத்தி, பதப்படுத்தும் தொழில், சரியா, உணவு பொருட்கள், உணவு கிட்டங்கி, இது சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். டிரான்ஸ்போர்ட், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். பூசம் மனுஷம் உத்திரட்டாதிக்கு இதன் மூலிமா நல்லா பணம் சம்பாதிக்கலாம். இந்த வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்க்குறவங்க, அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். அடுத்து ஆயில்யம் கேட்டை ரேவதி அறிவுபூர்வமாக இருக்கும். கல்வி அறக்கட்டளை, அறிவு சார்ந்த வேலைகள், கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சரியா, இப்படி சில சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல், ஓவியம், இசை, மியூசிக், கைத்தொழில் சூப்பராக இருக்கும். கைத்தொழில் பண்ணுறவங்க, கைவினை பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம், ஹேண்ட்லூம் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த 12 நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கும் ராஜயோகம் வந்து இதன் வாயிலாக வரும். இதெல்லாம் ஒரு கொஞ்சம் சொல்லியிருக்கேன் நான், இதன் மூலிமா கிடைக்கும். அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். சரி சார், மற்ற நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது? மற்ற 12 நட்சத்திரம் சொல்லிட்டீங்க, இன்னும் 15 நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு வருஷப்படுத்துகிறேன், பொறுமையாக கேளுங்க. பரணி, பூரம், போராடம். பரணி, போராடத்துக்கு வந்து சரி, மற்ற இந்த 12 நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பரை சொல்லிடுறேன், அதை சொல்லிட்டு சொல்கிறேன். அசுபதி மகம் மூலம் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட திசை வந்து உங்களுக்கு வந்து தென்கிழக்கு. அடுத்து வந்து பரணி, பூரம், போராடம். அடுத்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை சிவபெருமான். அதிர்ஷ்ட நம்பர் 3ஆம் நம்பர். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், லெமன், கோல்டன் கலர். அடுத்து வந்து பூசம் மனுஷம் உத்திரட்டாதி வெள்ளை நிறம் அதிர்ஷ்ட நிறம். லக்கி நம்பர் 2ஆம் நம்பர். அதிர்ஷ்ட தேவதை அம்பாள் வழிபாடு பண்ணணும். அன்னை ஆதிபராசக்தி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆயில்யம் கேட்டை ரேவதி உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட எண், லக்கி எண் 5ஆம் நம்பர். வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. ஓகே, இந்த 12 நட்சத்திரத்துக்குமே லக்கி நம்பரையும் சொல்லியாச்சு, அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட தேவதையை சொல்லியாச்சு. எது விடுபட்டு போச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்து பரணி, பூரம், போராடம். பரணி, பூரம், போராடம் நீங்கள் வந்து தேவி ஸ்ரீ கர்மாரியம்மனை வழிபாடு பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், உணர்ச்சிப்படக்கூடாது. சரியா, மறைமுகமாக இருப்பீங்க, ஒரு ரகசியம் இருக்கும், பிறரை மறைச்சி ஏதோ காரியங்கள் பண்ணுவீங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நிறம் வந்து கருப்பு கலர், பிளாக் கலர். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. சரியா, லக்கு இல்லை, லக்கி நம்பர்லாம் சொல்ல முடியாது. சரியா, கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பிறர் விஷயத்தை தலையிடாமல் இருக்கணும், உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா. அடுத்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் உஷ்ணப்படுவீங்க, உடல் உஷ்ணமாகும், தலைவலி பிரச்சனை வரும், முன்கோபம் இருக்கும், முன்கோபத்தெல்லாம் குறைச்சிக்கோங்க. இருப்பினும் அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக இருக்கும், முயற்சியெல்லாம் காரிய அனுகூலமாகும். அப்பா வழியில் சில சிறப்புகள் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து சிகப்பு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும், முன்னேற்றம் கிடைக்கும். கொஞ்சம் உணர்ச்சி படாமல் இருக்கணும், டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். ரத்த கொதிப்பு, ரத்த சர்க்கரை, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு நிம்மதியாக இருங்க. மற்றவங்ககிட்ட வம்பு வழக்கு போகாதீங்க, பிறர் யாரையும் எதிர்பார்க்காதீங்க, தன்கையே தனக்கு உதவின்றுங்க. சகோதர வழியில் சில பிரச்சனைகள் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருப்பினும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டடக்கலையில் இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியர்ஸ், நில புரோக்கர்கள், யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வளர்க்குறவங்க, டீ ஷாப், காஃபி ஷாப் வச்சுக்கிறவங்களுக்குலாம் ஒரு லாபமான நாளாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறீங்கன்னா முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம். அதிர்ஷ்ட தேவதை வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ராமநவமி அன்னைக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், இல்லைனா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஸ்கை ப்ளூ, பிங்க் கலர், ரோஜாப்பு கலர் போட்டுக்கலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு.
சரியா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருப்பீங்க, அசதியாக தான் இருக்கும், எந்த காரியம் அந்த அளவுக்கு முடியாது. உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படும், உடல் உழைப்பு ரொம்ப இருக்கும். சரியா எந்த அளவுக்கு உடல் உழைப்பு இருக்கோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுங்கள், சர்ப்ப விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. பிற விஷயத்தை தலையிடாதீங்க, மனம் ஒரு மாதிரியாக இருக்கும். கோயில் உலகத்துக்கு போயிட்டு வாங்க, ஆன்மீக விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருந்துச்சுன்னா நல்லபடியாக இருக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க, அதுமாதிரி பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. வேலை பார்க்குற இடத்துல வதந்தி புதந்தி எதுவும் பேசாதீங்க, புறன் சொல் வேண்டாம். தான் உண்டு வேலை உண்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும், இல்லைனா பிரச்சனையாகும். ஞாபகம் மரியாதையாக இருக்கும். பிரயாணத்தின் போது பொருட்கள் மேலே கவனமாக இருக்கணும், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. சரி, ஓகே. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. சரியா நேர்களே, 27 நட்சத்திரத்துக்குமே சொல்லியாச்சு. அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட கலர், மற்றதெல்லாம் தகவலாம் சொல்லியாச்சு. இப்போ ராசி பலனை பார்ப்போம். 12 நட்சத்திரத்துக்கு தான் யோக பலம் இருக்கிறது, 12 நட்சத்திரத்துக்கு தான் ராஜயோகம் இருக்கிறது. மேசராசிக்கு மார்ச் 26 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேசராசிக்கு வருமானம் வரவு இருக்கும், ஒரு வகையில் வரவு இருக்கும். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம், தள்ளி போடுங்க. சரியா உங்கள் நடவடிக்கையில் கவனமாக இருக்கணும். சரியா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க, உணர்ச்சி வசப்படுறதை குறைச்சிக்கோங்க. இருப்பினும் 3ஆம் இடம் வளர்த்து இருக்கிறதுனால, குருச்சந்திர யோகம் இருக்கிறதுனால 4, 9, 12 கூடிய 3ஆம் இடத்துல இருக்குது. ஒரு வகைக்கு நல்லது தான். 9ஆம் இடம் வளப்படும். அப்பா வழியில் சில சொத்து பத்துக்கள் கிடைக்கும், அப்பா வழி நல்லாயிருக்கும், பேர் போல் அந்தஸ்து நல்லாயிருக்கும், வெகுஜன தொடர்பு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. உத்வேகமாக இருப்பீங்க. உடம்பிறந்த இளைய சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும். இருப்பினும் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல பொறுமையாக இருக்கணும். உடன் வேலை பார்க்குறவங்களால சில பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவி உறவிலும் கருத்து வேறுபாடு வரலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தீர்த்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே, அடுத்து பணப்பழக்க வழக்கம் சில பற்றாக்குறை இருக்க தான் செய்யும். சரியா இருந்தாலும் ஒரு பக்கம் வரவு வரும். சரியா சமாளிச்சிடுவீங்க. சரியா சமாளிச்சிடுவீங்க, கவனமாக இருங்க. ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 9ஆம் இடம் வலுப்புறதுனால கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4 கூடியவன் ராகு சாரத்தில் போகிறாரு. ராகு சாரத்தில் போகிறதுனால என்ன லாபம் குறையும். சரியா லாபம் குறையும், கவனமாக இருக்கணும். இருந்தாலும் குரு சம்பந்தம் கொஞ்சம் தொடர்பு இருக்கிறதுனால 4 கூடியவன் சுபப்படுவார். தாய்வழி சிறப்பு நல்லாயிருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேருக்கு கால் வலி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால் வலி இருக்கும். கொஞ்சம் உடல் பயிற்சி பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ரிஷபத்துக்கு தீராத ஆசை இருக்கும். சரியா அர்த்தமுள்ள ஆசையாக இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரிஷபத்துக்கு கொஞ்சம் உத்வேகமாக இருப்பீங்க. சரியா உத்வேகமாக இருப்பீங்க. ரெண்டும் கலந்து இருக்கும். சரியா 50-50 இருக்கும். நன்மையும் தீமையும் கலந்து இருக்கும். பேசும்போது நிதானமாக இருங்க. சரியா அட்டமாதிபதி கூட போய் 3 கூடவே சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்காங்க. பேச்சில் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். கெட்ட பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா தவிர்த்துருங்க. அதை வீடு வரை கொண்டு வந்துடாதீங்க. வேலை பார்க்குற இடத்துல நல்லா இருக்கும். சரியா வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சின்ன வேலையும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பீங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவீங்க. தொழில் வியாபாரம் ட்ரேடிங்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனலாக நல்லா இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. நல்லபடியாக பேசுவீங்க. ஒரு நல்ல இணக்கம் இருக்கும். சரியா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு, காதலர்கள், இணக்கம், சொந்த பந்தம். ஸோ தனிப்பட்ட முறையில் உங்களுடைய அட்ராக்ஷன், இன்வால்மெண்ட்லாம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கையில் காசு பணம் இருக்கும். குடும்பத்தோடு எங்கேனாச்சும் போயிட்டு வருங்க. கோயில் குளத்துக்கு பிக்னிக் பயணம் எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. நல்ல விதமாக இருக்கும். கொஞ்சம் செலவும் இருக்கும். செலவை சிக்கனமாக தேவை அறிஞ்சு செய்யவும். சரியா ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கொஞ்சம் பேச்சை மட்டும் குறைச்சிக்கணும். பேச்சில் நிதானம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வம்பு தும்பு வரதுக்கு பிரச்சனை ஆயிரும். சரியா நேரில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும். பெண்கள் ஆண்கள்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும். அடுத்து மிதுனத்துக்கு எப்படி சார் இருக்குது? மிதுனத்துக்கு ராசியிலே சந்திரன் இருக்கிறாரு. சரியா ராசியிலே சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. டென்ஷனை குறைச்சிக்கணும். சரியா டென்ஷனை குறைச்சிட்டிங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2 குடைவனும் 7, 10 குடைவனும் ராசியிலே இருக்கிறாங்க. தொழில் வியாபாரம் வணிகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். சரியா தொழில் வியாபாரம் வணிகம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். 2 கலந்து இருக்கும். சரியா அதனால் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா சிறப்பாக அமையும். திட்டமிட்டு காரியத்தை பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். சரியா நேரில் பிளானிங் தான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணிட்டு செய்யுங்க. முன் யோசனை இல்லாமல் எதையும் செய்யாதீங்க.
வேலை பார்க்குற இடம் தொழிலில் நல்லபடியாக இருப்பீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் சரி பண்ணிடுவீங்க, தடைகளை வந்து தகர்த்தெறிஞ்சிருவீங்க. சக்ஸஸ், வெற்றி வெற்றி வெற்றி, அது ஒன்று தான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் வந்து கவனமாக இருந்துக்கணும். சரியா, உரையாடல் ரொம்ப முக்கியம். பேச்சுவார்த்தையில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். விட்டு கொடுத்து போனீங்களா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. காதலுக்கு உகந்த நாள் இல்லை, காதலர்கள் கவனமாக இருக்கணும். சரியா, சில பேருக்கு பணப்பிரச்சனை இருக்கும், பணத்தை கடன் வாங்குற மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடணும். யார் எதுவும் கேட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துடாதீங்க, உங்கள் தேவைக்கு வச்சுக்கோங்க, பர்ஸை காலி பண்ணிடாதீங்க. சில பேருக்கு உடல் சம்மந்தப்பட்ட வலி வரலாம், தோல் வலி, கைகால் வலி வரலாம், கவனமாக இருக்கணும். சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ மிதுன ராசி கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். சரியா, கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க. இருப்பினும் கணவன் மனைவி உறவெல்லாம் நல்லா தான் இருக்கும். அந்த புரிதல், மனம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகிறதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கடகம். கடகத்துக்கு கொஞ்சம் செலவு இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா, கடகத்துக்கு வந்து கொஞ்சம் செலவு இருக்க தான் செய்யும், விரைய இருக்க தான் செய்யும். இருப்பினும் எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக இருப்பீங்க. சரியா, இணக்கமாக இருப்பீங்க. ராசிநாதன் 12ஆம் இடத்துல 6 கூடையவங்க கூட 9 கூடையவங்க கூட இருக்கிறாரு. சரியா, 6 9னா என்ன, அப்பா வழியில் சில பிரச்சனைகள் வரும். சரியா, இருப்பினும் நல்லா இருப்பீங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தை திட்டம் போட்டு செய்வீங்க, அதில் சக்ஸஸ் ஆகும். அப்பா வழி உறவு முறையில் பார்த்துக்கோங்க, அப்பாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சரியா, மற்றபடி வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே காரியம்லாம் நல்லாயிருக்கும். அதில் நல்லா சக்ஸஸாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நல்ல மனப்பாக நின்று சீறு சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். திருமண உறவு நல்லாயிருக்கும், கடன் உறவு நல்லாயிருக்கும். சரியா, செலவுகள் வரத்தான் செய்யும். அப்பா வழியில் செலவுகள் இருக்கும், அதனால் செலவுகளை குறைச்சிக்கோங்க, திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். சரியா, பிள்ளைகள் விஷயத்திலும் பிரச்சனை வரலாம், அப்பா விஷயத்திலும் குழந்தைகள் விஷயத்திலும் பிரச்சனை இருக்கும். நீங்கள் ஒரு தகப்பனா குழந்தைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். நீங்கள் ஒரு மகனா அப்பாவுக்கு உங்களுக்கு எதனாச்சும் பிரச்சனை இருக்கும், அப்பா வழி உறவில் சில பிரச்சனை வரும். ஏன்னா 9 கூடையும் பாதிக்கப்படுறாரு. சரியா, நேரில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடம் குழந்தையும் குறிக்கும், 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் அல்லவா, தகப்பனையும் குறிக்கும், குழந்தையும் குறிக்கும். ரைட்டு. அடுத்து வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு யோகமான நாளாக தான் பார்க்கப்பட்டிருக்கும். சிம்ம ராசிக்கு வந்து நல்லா தான் இருக்கும். சரியா, நல்லா தான் இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 12 கூடையவன் வந்து பஞ்சமாதி கூட போய் சேர்றாரு. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும். சரியா, பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் வந்து அனுசரித்து போக தான் செய்யணும். கொஞ்சம் மனசில் சில குழப்பங்கள் வரும். சில நேரம் சில பேருக்கு மந்தமாக இருப்பீங்க. சரியா, செய்ய ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு பிரிஸ்க் இருக்காது. சில நேரம் சில பேருக்கு சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யும். வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல ஒரு பயணம் இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். காரிய ரீதியாக எங்கேனாச்சும் போயிட்டு வரணும்னு ஒரு ஏற்பாடு இருக்க தான் செய்யும். உணர்ச்சிப்படாமல் இருங்க. லைஃப் பார்ட்னர்கிட்டையும் சரி, மற்றவங்ககிட்டையும் சரி, நண்பர்கள், சொந்த பந்தம், உடன் வேலை பார்க்குறவங்ககிட்ட உணர்ச்சிப்படாதீங்க, கோவப்படாதீங்க, உணர்ச்சியில் கட்டுப்படுத்திக்கோங்க. உங்கள் மேலே நியாயம் இருந்தாலுமே சரியாக இருந்தாலுமே அதை வெளிப்படுத்துகிற விதத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. பலன், நிதி இப்படி இருக்கும், பணப்பழக்கம் இப்படி சார் இருக்கும். எதிர்பார்த்தது பணம் கிடைக்கும். சரியா, அதனால் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. தேவைக்கு பணம் இருக்கும், யார் மேலேயும் ரொம்ப கான்ஃபிடென்ட் வைக்காதீங்க, பிறரை நம்பி இருக்காதீங்க. சரியா, தன் கையை தனக்கு உதவி இருந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு பதட்டம் இருக்கும், டென்ஷன் இருக்கும், அதனால் கால் வலி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருங்க. வயதானவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி சிம்ம ராசி நேயர்கள் வந்து அமைதியை நீங்களே தேடிக்கணும். அமைதி தான் ரொம்ப முக்கியம். அடுத்து கன்னிக்கு வந்து ஒரு கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும், லாபம் இருக்கும். சரியா, காரிய அனுகூலமான தான் பார்க்கப்படுகிறது. கன்னிக்கு 10ஆம் இடம் வலுப்பெறுது. சரியா, 10ஆம் இடம் கர்மஸ்தானம் வலுப்பெறுது, நல்லா தான் இருக்குது. 11 கூடையவன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. காரியம், தொழில், வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் கன்னி ராசிக்கு. சரியா, சாதகமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சின்ன முயற்சியாக இருந்தாலும் நல்ல சக்ஸஸாக முடிச்சு கொடுப்பீங்க. சிறுதுருமும் பல்லுக்குத்த உதவும் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட பெரிய பெரிய பலன்களை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். வேலை திருப்தியாக இருக்கும், தொழில் நல்லபடியாக இருக்கும். மற்ற அதிகாரியோட பாராட்டு இருக்கும். உத்தியோகம் பண்ணிங்கன்னா மேலதிகாரியோட பாராட்டு இருக்கும். எல்லோரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நல்லபடியாக வச்சுக்குருவாங்க. தனிப்பட்ட முறையில் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும். மார்க்கெட்டிங்கில் மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு புரிஞ்சு இருந்துக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாய் வழி சீதனம் கிடைக்கும். தாயோட உடல் நல்லாயிருக்கும், தாயாரெல்லாம் நல்லாயிருக்கும். விவசாயம் பலிதமாகும். வண்டி வாகன யோகம், ட்ராவல், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். கையில் பணம் நிறையா இருக்கும். சரியா, வரவு நிறையா இருக்கும். சேமித்து வைங்க. கன்னிராசினியர்களுக்கு பண வரவு உள்ள நாள். இப்போ ராசிக்கு சொல்லிட்டோம்னா கன்னிராசிக்கு வந்து பண வரவு நல்லா இருக்கும். சரியா, கன்னிராசிக்கு வந்து பண வரவு சிறப்பாக இருக்கும். பணத்தை பக்குவமாக வச்சுக்கோங்க. கன்னிராசி, மிதுன ராசிக்கெல்லாம் பண வரவு நல்லாயிருக்கும். பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஸோ கன்னிராசிக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. இப்படி தான் பலன் வரும். சரியா, எல்லாத்துக்குமே நல்லா இருக்காது.
எல்லாருக்குமே எல்லா நாளும் திருநாளாக இருக்காது. சில நாள் வந்து திருநாளாக இருக்கும், சில நாள் வெறு நாளாக இருக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை கொண்டு போகணும். அடுத்து துலாம். துலாமுக்கு வந்து பாக்கியம் வலுப்படுது. சரியா, பாக்கியஸ்தானம் வலுப்படுது. இருப்பினும் வந்து 6 கூடையவன் 9ஆம் இடத்துல இருக்கிறான். சரியா, யார்? குரு பகவான். 3 6 கூடையவன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10 கூடையவன் கூட சேர்றாரு. சரியா, துலாம் ராசிக்கு எப்படி சார் இருக்குது? அனுகூலமான நாளாக தான் இருக்கும். சரியா, எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக செய்வீங்க. சவால்களும் போட்டிகளும் இருக்கும். ஏன்னா 6 கூடையவன் வந்து அங்கே இருக்கிறனால 9ஆம் இடத்துல குரு சந்திரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால, 10 கூடையவன் கூட சேர்ந்து இருக்கிறனால சவால் போட்டிகள் இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனைகளில் டாஸ்க் இருக்கும். உத்தியோகத்தில் இதை முடிச்சு கொடுத்து தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் முடிச்சு கொடுத்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். சவால்களை நீங்கள் எதிர்பார்த்தா இருக்கணும். அப்படி சவால்களை சமாளிச்சிருவீங்க. பணப்பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆரே கூத்து ஆடினாலும் தாண்டவ கோணே, காசு மேலே கண்ணு வீடாக தாண்டவ கோணே. காசு பணம் நல்லாயிருக்கும், சேமிப்பு இருக்கும். சரியா, கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். காதல் திதிக்கும் இனிக்கும் சுவைக்கும். திருமண உறவு நல்லாயிருக்கும். தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். அயன சேன போகம் நல்லாயிருக்கும். சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க. மனைவியோட சேர்ந்து எங்கேனாச்சும் வெளியே போயிட்டுக்கிட்டு வருவீங்க. நல்லா தான் பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும். சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, 3ஆம் இடம் வந்து 3ஆம் இடம் வந்து சுபத்துவமாக இருக்கனால ஃபோர்ஸாக இருப்பீங்க. தைரிய வரை வெற்றி இருக்கும். 3ஆம் இடம் நல்லா இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். சரியா, 3ஆம் இடம் நல்லா இருந்தாலே உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து 3ஆம் இடம் 6ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் 3ஆம் இடம் வரும். அதனால் வந்து 3ஆம் இடம் சரியாயிட்டாலே 6ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம். 6ஆம் இடம் தான் வம்பு தும்பு வழக்கு. அதோடைய காரியங்கள் நேர்த்தி ஆயிரும். ரைட்டு. அடுத்து வந்து யார்? அடுத்து வந்து துலாம் சொல்லியாச்சு. அடுத்து வந்து விருச்சிகம். விருச்சிகத்துக்கு வந்து ஓரளவு அட்டமஸ்தானம் வலுக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா, 2 5 கூடையவன் வந்து 9 கூடையவன் கூட சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். அப்பா வழியில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு நல்ல காரியம் பார்ப்பீங்க. சரியா, இருப்பினும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. 8ல் சந்திரன் மறையிறாரு. சரியா, அலைச்சல் இருக்கும். விருச்சிக ராசினியர்களுக்கு கொஞ்சம் விரயமும் இருக்கும். முக்கியமான முடிவெல்லாம் எடுக்காதீங்க. சரியா, முக்கியமான முடிவெல்லாம் எடுக்காதீங்க. டாக்குமெண்டேஷன், கையெழுத்து போடுறது, கான்ட்ராக்ட் இதிலெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசினியர்கள். ராசிக்கு 2 5 கூடியவன் பாக்கியாதிபதி கூட சேர்த்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. திடீர் அதிர்ஷ்டம் வரும். எதிர்பாராத விஷயத்தில் பணம் வரும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்பு நல்லபடியாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நல்ல ஒரு மனநிலையில் இருப்பீங்க. சில பேருக்கு எங்கேனாச்சும் பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும். ட்ராவல் டூரிஸ்ட் போகிற மாதிரி இருக்கும். சரியா, இருப்பினும் பணி நிமித்தமாக சில காரியங்களை செய்யும்போது கவனமாக இருக்கணும். சரியா, விடாப்பிடியாக எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. ஒரு காரியம் முடியலைன்னா மறுநாள் குத்தி போடுங்க. அடாமண்டா ஈகராக வேலை பார்க்காதீங்க. சரியா, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. கணவன் உறவு நல்லாயிருக்கும். நல்லிணக்கம் நல்லா பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடம் வலுப்படுறது. குடும்பஸ்தானம் வலுப்படுறதுனால குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும், தன உறவு இருக்கும், பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். ஃபன் ஜாலியாக இருப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களாம் நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டம் இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். ஆரோக்கியம் சுமாராக தான் இருக்கும். சரியா, உணவில் கவனம் செலுத்துங்க. உடற்பயிற்சி பண்ணிக்கோங்க. சரியா, டயட் அண்டு எக்ஸசைஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்து வந்து தனுசுக்கு நல்லா இருக்குங்க. தனுசுக்கு வந்து உழைப்பார் உயர்ந்தவரே தனுசு ராசி நேயர்களே, சாகச பிரியர்களுக்கு நல்லா இருக்கும். தனுசு ராசி எப்போவுமே ஒரு சாகசம் பண்ணுறவங்க தான். தனுசு ராசிக்கு வந்து குருச்சந்திர யோகம் இருக்குது. அட்டமாதிபதியும் 1 4 கூடவனும் சேர்ந்து ராசியை பார்க்குறாங்க. சரியா, நல்லாயிருக்கும் ஓரளவு. சரியா, எதிர்பாராத காரியங்கள் நடக்கும். சரியா, அட்டமாதிபதி ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, சந்திராஷ்டமம் இல்லை. இருப்பினும் அட்டமாதிபதி வந்து ஒளிச்சந்திரனாக ராசிநாதன் கூட சேர்ந்து ராசியை பார்க்குறாரு. கொஞ்சம் அசால்ட்டுத்தனம் இருக்க தான் செய்யும். சரியா, முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ரொட்டீனாக செய்கிற காரியங்களை செய்யுங்க. வழக்கமாக காரியத்தை செய்யுங்க. புதுசாக எதுவும் முடிவு எடுக்க வேண்டாம். வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருங்க. எல்லாத்தையும் அனுசரித்து போங்க. தனக்கு தான் தெரியும்னு வெளிக்காட்டிக்காதீங்க. சரியா, எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே அது வெளிக்காட்டிக்காதீங்க. பிறர் மேலே தப்பு இருந்தாலும் அதை சரி அனுசரித்து போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா வாக்குவாதம் எதனாச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி குடும்ப உறவிலும் நல்ல இணக்கத்தை பேணி காத்துக்கோங்க. சரியா, குடும்ப உறவிலும் நல்லா இருக்கணும். சரியா, இல்லை ஏன்னா அட்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு கூட சேர்ந்து இருக்கிறனால பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் வரும். சரியா, அதில் அசௌகரியங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு, நண்பர்கள், சொந்த பந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கையில் காசு பணம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஷார்ட்டேஜாக தான் இருக்கும். வரவுக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு ஸ்கின் பிரச்சனை இருக்கும், தோல் சம்மந்த பிரச்சனை இருக்கும். அதனால் அலர்ஜியான சாப்பாடு சாப்பிடாதீங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு, எண்ணெய் பலகாரங்கள், எண்ணெயில் பொரிச்சது இதெல்லாம் சாப்பிடாதீங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது.
அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு மார்ச் 26 வந்து விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். 7 கூடியவன் 6ஆம் இடத்துல இருந்தாலுமே 3 12 கூடியவன் சேர்ந்துருக்கிறாரு. 6ல் சந்திரன் வளர்பிற சந்திரனாக இருக்குது. நல்லது தான். சரி, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். புதிய வேலைகள் கிடைக்கும். வேலை விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபரு, ப்ரொமோஷன் இது சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களும் மிகச் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும். ஸோ காதல் நல்லாயிருக்கும். கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அயன சேன போகம், தாம்பத்தியம் இனிக்கும். நல்லாயிருக்கும். சரியா, நல்ல லாபம் இருக்கும். தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். யோகம் நிறைஞ்சா நல்லா பார்க்கப்படுகிறது. மகர ராசிக்கு நல்ல ஒரு பல்காக லாபம் கிடைக்குங்க மார்ச் 26 ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, ஜம்முன்னு இருங்க, நல்லாயிருக்கும். மகர ராசிக்கு வந்து மகத்தான நாளாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். அடுத்து கும்பம். கும்பத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கும்பத்துக்கு வந்து துணிவே துணை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சரியா, எதுலேயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, எஃபெக்டிவாக இருப்பீங்க, டேலண்டாக இருப்பீங்க. முயற்சி பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக செய்வீங்க, ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. சரியா, நல்லாயிருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். கணவன் மணி உறவும் நல்லா தான் இருக்கும். பஞ்சமஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் இருக்கும். காதல் நல்லபடியாக இருக்கும். காதலருக்கு உகந்த நாளாக பலனாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா பெருமைப்படுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் லாபம் இருக்கும். பிள்ளைகள் வீட்டுக்கு பெரியவங்க பேச்சை கேட்பாங்க, பெத்தவங்க பேச்சை கேட்பாங்க. பிள்ளைகளால் வருமானம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்கு பஞ்சமஸ்தானம் வளர்க்குது. 11ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால லாபம் இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை இருக்காரம் குண்டிகள் அணைத்துக்குருவார். கும்பராசிக்கு அமோகமான, அட்டகாசமான, அமர்க்கலமான நாளாக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லபடியாக வச்சுக்கோங்க. நல்லா இருக்குது. பணம் ஒரு திருப்தியாக இருக்கும். பணம் எதிர்பார்த்த பணமும் கிடைக்கும். எதுவும் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். யோகா தியானம் பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ கும்பராசிக்கும் ஒரு ராஜயோகம் உள்ள நாளாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து மீனம். மீனத்துக்கு வந்து 4ஆம் இடம் வழுக்குது. சரியா, பஞ்சமாதிபதியும் ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. சுகப்படுவீர்கள். அனைத்துக்கும் ஆசைப்படு ராஜகுமாரா சொன்ன மாதிரி சுகப்படுவீங்க. தாய்வழி சிறப்புகள் இருக்கும். சரியா, தாயால் பெருமைப்படுவீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கர்மம் நல்லாயிருக்கும். காரியம் தொழிலெலாம் நல்லபடியாக பண்ணுவீங்க. சரியா நேர்களே. ஸோ கும்பராசி மீனராசிக்கு வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. ராமநவமி பெருமாள் கோயிலுக்கோ ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆன்மீக வழிபாடு ஒரு ஆறுதலை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். சரியா, வேலை விஷயமாக ரொம்ப மும்முரமாக இருப்பீங்க. எங்கேனாச்சும் டூர் போயிட்டு வரலாம். ஒரு பிரயாணம் இருக்கும். காதலுக்கு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. காதலுக்கு ஒரு மரியாதை. சரியா, காதலை பற்றி வீட்டில் பேசுவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக முடியும். காதலை பற்றி எதுவும் பேசுகிறதா இருந்தால் வீட்டில் தெரியப்படுத்திக்கிறது இருந்தால் இன்றைக்கி தெரியப்படுத்துங்க, நல்லாயிருக்கும். அதுபோல் கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். எனக்கும் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் கொடுத்து உதவிங்க. அனைவரோட ஆசீர்வாதமும் இருக்கும். சரியா, பணப்புழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். பிறருக்கு உதவுனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பிறருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மீனராசிக்கும் ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. மகத்தான, உன்னதமான, உயர்வான நாளாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேயர்களே, பொதுவாக அனைத்து ராசிக்குமே நல்லா தான் இருக்குது. மார்ச் 26 ரொம்பவே மோசம் இல்லை. அது காரணம் வந்து குருச்சந்திரன் வந்து இணைவு. மிதுனத்தில் வந்து குருச்சந்திரன் இணைவு. குரு வந்து வளர்பிறை சந்திரனோட தான் வீட்டை பார்க்குறாரு, தனுசுவை பார்க்குறாரு. எப்போல்லாம் காலப்புரட்சி சக்கரத்தில் தனுசு சுபத்துவம் ஆகுதோ அப்போ வந்து அனைவருக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா தனுசு வந்து ஒரு முக்கியமான வீடு, பாக்கியஸ்தானம். காலப்புரட்சி சக்கரத்துக்கு 9ஆம் இடம். சரியா நேயர்களே, அது நல்ல விதமாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். ரைட்டு, தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். போதி ஜோதிடத்தை திறந்து பார்க்குறவங்க வந்து என்னை நல்லா அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. நான் எப்படி எந்த வே ஆஃப் அப்ரோச்சில் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன், எந்த கால்குலேஷன் கொடுக்குறேன்னு தெரிஞ்சு போயிடும். சரியா நேர்களே, நம்ம வீடியோ கேட்டாலே ஜோதிடர் ஆயிடலாம். சரியா, ஜோதிட ஆர்வம் இருக்கிறவங்க, அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்னுடைய வீடியோஸ்லாம் வந்து ஒரு தீனியாக இருக்கும். அவங்க பசியை போக்குற அருமருந்தாக இருக்கும். இன்னும் நிறைய சொல்லுவேன். ஆனால் ஒரு நாளைக்கு ரொம்ப எல்லாம் வாசிக்க வேண்டாம் தான் சுருக்கமாக சொல்கிறேன் நான். சரியா நேர்களே, தொடர்ந்து பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், ஹை பட்டன் ஆன் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனை எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த லக்கி நம்பர் பற்றிலாம் வேறு மாதிரிலாம் கேட்காதீங்க. சில பேர்லாம் சம்மந்தம் இல்லாமல் கேட்குறாங்க. எனக்கு அதில் ஈடுபாடே கிடையாது. லக்கி நம்பருங்கிறது வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறது தான், எண்கணிதத்தின்படி சொல்கிறது தான். நான் சீட்டு வாங்குவேன், அதுக்கு வந்து எனக்கு பம்பர் அடிக்கணும் அப்படிலாம் கேட்காதீங்க. சரியா, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. குறுக்கு வழியில் என்றைக்குமே அதிர்ஷ்டம் வேலையே செய்யாது. குறுக்கு வழியில் வர அதிர்ஷ்டம் வந்து நீடித்து நிலைக்காது. சரியா, அது வந்து வேறு மாதிரி போயிடும், இருக்குது இழுத்துட்டு போயிடும். அதனால் சில பேருக்கு இருக்குது, இல்லையே சொல்ல மாட்டேன். அது வந்து அவங்களுக்கு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு இருந்து கிரக நிலையிலிருந்து தசாபுத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணம்லாம் ஒன்று சேர்ந்து கொச்சார நிலையில் வரும்போது அவங்களுக்கு வந்து கிளிக் ஆயிரும். சரி, அதிர்ஷ்டம் அடிக்கும். நான் திருப்பி சொல்லுவேன்,
எல்லாரும் முதலமைச்சராக முடியாது, ஆனால் ஒருத்தர் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார். அவருக்கு அந்த யோகம் இருக்க போய் தான் எல்லாம் திருப்திப்படுறாரு. 23 கட்சியை கூட்டணி வச்சு எல்லாத்துக்கும் சீட்டை ஒதுக்கி அதிருப்தி இல்லாமல் மீட்டிங் போட்டு ஊரை கூட்டி நாட்டை கூட்டி ஒவ்வொரு வீடாக போய் கேன்வான்ஸ் பண்ணால் தான் முதலமைச்சராக முடியும். சரி, அதில் உழைப்பு இருக்குது. அவருக்கு அந்த அதிர்ஷ்டமாக இருந்தாலுமே ஒரு முதலமைச்சர் ஆனோம்னா சும்மா கிடையாது. கூப்பிட்ட நேரமெல்லாம் டெல்லிக்கு போகணும், பிரச்சனை பார்க்கணும், எல்லா வேலையும் முடிக்கணும். சும்மா யாரும் ஈஸியாக எதுவும் கிடைக்காது. ஈஸியாக கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது. ரைட்டா? அதனால் ராசி பலன் கேட்குறவங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்லுவேன், எதையுமே நீங்கள் ஈஸியாக எடுத்துக்காதீங்க, ஈஸியாக கிடைக்குன்னு நினைக்காதீங்க. சிரத்தை எடுங்க, ரிஸ்க் எடுங்க. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு விதமாக கொண்டு போகணும். சரியா? ஒவ்வொரு நாளும் என்ன படுகின்றன, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாட்கள். அன்னன்னைக்கு நம்ம யோசனை பண்ணணும். அதுக்கு தான் காலையில் இந்த பஞ்சாங்கத்தை படிங்கிறேன். நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், இதை ஒரு தடவை சொன்னோம்னா அது சம்மந்தப்பட்டது நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். இப்போ 26/3/2026 வியாழக்கிழமை அப்படின்னீங்கன்னா குரு பகவானோட அனுக்கிரகம் கிடைக்கும். அன்றைக்கி என்ன நட்சத்திரம்? திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ராகுவின் நட்சத்திரம் கிடைக்கும். சரியா? திதி என்ன? ராமநவமி, ராமபிரானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அடுத்து கரணம், யோகம் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒரு அதிதேவதைகள் இருக்கிறாங்க. சரியா? அவங்கள நம்ம நினைக்கும் போது, அவங்க சார்ந்த விஷயத்தை பேசும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா நான் எதையும் செய்ய மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன், எனக்கு ஈஸியாக கிடைக்கணும், விட்டால் இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், இவன் நம்பரை கொடுத்துருக்கான்ல. நான் என்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணுன்னு நம்பர் கொடுக்கல. வாட்ஸ்அப் நம்பர் எது கொடுத்துருக்கேன்னா, ஜாதகம் செக் பண்ணுறவங்க, பணம் கட்டி ஜாதகம் செக் பண்ணுறவங்களுக்காக தான் கொடுத்துருக்குறேன். அப்படி பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பிவிடுங்க, பணம் கட்டுங்க, பார்த்து கொடுப்போம். அந்த ஒரு கம்யூனிகேஷனுக்காக தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஃபோன் அடித்து சொந்த கதை பேசுறதுக்கெல்லாம் கொடுக்கல. சரியா? நான் ஓப்பனாக சொல்கிறேன். சில பேர் ஃபோன் நம்பரே கொடுக்க மாட்டாங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரே இருக்காது, பிளைண்டாக பேசிகிட்டு இருப்பாங்க, கம்யூனிகேஷனே இருக்காது. நம்ம அப்படி கிடையாது, ஓப்பனாக தான் பேசுகிறோம். நம்மளை எப்போ வேணாலும் தொடர்பு கொண்டுக்கலாம். சரியா? என்னை தொடர்பு கொண்டு கேட்டாலுமே நான் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தான் சொல்லுவேன். உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், கோரிக்கைகள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் போடுறது நியாயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். ரிலேட்டடாக இல்லைன்னா சொல்ல மாட்டேன் நான், அதையும் சொல்கிறேன் நான். சரியா நேர்களே? எதுவுமே நமக்கு ஓப்பன் டாக் தான். சரியா? நேரடியாக இருக்கணும். ஃபேஸ் டு ஃபேஸ் கரெக்டாக இருந்தோம்னா கரெக்டாக போகும். சரியா நேர்களே? நீங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா தினமும் சிரத்தை எடுக்கணும். தினமும் காலையில் சாமி கும்பிடணும், உடல் உழைப்பை நம்பணும், காரியத்தை செய்யணும். ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே அதில் அதிர்ஷ்டத்தை நீங்கள் தேடணும். சரியா? எதையும் செய்ய மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன், எனக்கு அதிர்ஷ்டம் வரணும்னா வராது. வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் 12 ராசி நேயர்களுக்கும், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீன ராசி நேயர்களுக்கும், 27 நட்சத்திர நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.